மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 2026 தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி திமுக MK ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது 200 தொகுதிகளை நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதே 2வது முறையாக நாங்கள் வர்றோம், வரலாறு காணாத வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை கூட அந்த பத்திரிகையாளர் கூட இந்த மாதிரி சொல்கிறாங்களா என்னங்கும் போது நல்ல டாக்டரை பாருங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் நமக்கு பேசின விஷயம்தான். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் மெஷின் ஓட்டு எண்ணிக்கை எல்லாம் எதுவுமே நடக்கலை. அதுக்கு முன்னாடியே டிஆர்பி ராஜா, இந்த திமுக சொம்பு, இந்த செந்தில்வேல், இவங்கெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு கதறாங்கன்னு தான் போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது ஆட்சியில் இருக்கோமோ இல்லையோ திமுக காரன் எப்பவுமே ஃபயராக இருக்கிறது எப்படின்னு மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் இதை எப்படி மக்கள் எடுத்துக்கணும்னு தான். அதாவது இவங்க ஆட்சியில் தான் வர்றோம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இருக்கோமோ இல்லையோ அப்படிங்கிற விஷயத்த ஏன் இவர் சொல்லணுங்கிறது. அதை தாண்டி நேற்று செந்தில்வேலன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய ஐடிக்காரங்க இருக்கிறதெல்லாம் கருணாநிதி போட்ட பிச்சைன்னு பேசின விஷயம் எல்லாம் நம்ம பேசினோம். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு வன்மை பாருங்க. அதாவது திமுகவுக்கு யாருமே விஜயோட, அதாவது யங்ஸ்டர்ஸ் திமுகவோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு போனது உலகத்துறை ஏதோ ஒரு ரிப்போர்ட்டுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த அளவுக்கு கதற மாட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்க, அதே விஜய் அவர்கள்கிட்ட இன்னைக்கு விஜய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. ஏன்னா இவங்க எல்லாம் திமுக மாதிரி தான். ஏன்னா 2-3 விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, விஜய் பத்தி ஏதாவது ஒன்று பேசணும். மீடியா, அதாவது விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார், இப்போதான் கார்ல வர்றார், இந்த ரோட்ல போனார், இவங்களுக்கு மீடியாவுக்கு வேற வேலை இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் பத்தி ஏதாவது ஒன்று பேசணும். விஜய் வாலின்ற மக்கள் பேசணும். ஒண்ணுமே இது வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு எதுவுமே பேசாம இருந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு போறாரான்னு ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலன்னு கவனிக்கணும். ஏன்னா அப்படி போயிருந்திருந்தான்னா சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு வந்திருக்காதுன்னு தான். ஏன்னா இந்துக்களுக்கு ஒரு முட்டாளா இருக்கிறது இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க என்னைக்குமே இந்துக்களுக்கு ஆதரவா வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க சிறுபான்மையினர் ஓட்டு வேணும்னா அது ஏதோ ஒரு, அதாவது இப்ப தேவையில்லாத நேரம் திருச்செந்தூருக்கு போனா என்ன இருந்தா என்னன்ற ஒரு விஷயம்தான். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்திருந்தானா சிறுபான்மையினர் ஓட்டு அங்க வராது. ஏன்னா இவங்க அந்த இடத்துல கட்டமைப்பு அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு இவங்களுக்கு. இதுதான் திமுக எப்படி ஒரு விஷயத்த பண்றாங்களோ அதே விஜயும் இந்த இடத்துல பண்றது நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அதாவது ஏன் கிறிஸ்டியானிட்டி எல்லாம் ஏன் இப்போ இந்து கோயிலுக்கு போகக்கூடாது இருந்தன அது இதுங்கும் போது இப்போ அங்க ரெஜிஸ்டர் கையெழுத்து போட்டு நான் நம்பிக்கை இருக்கு, உங்க மதத்தை நான் கலாச்சாரத்தை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிருக்கிறாரு. ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இணையத்துல பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஜாதகத்துல சொல்லியிருக்காங்க, ஜோசியம் பார்த்து திருச்செந்தூர் போனா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தான். அதாவது ஒரு விஷயம் பாருங்க, தமிழகத்துல ஜாதகத்தை நம்பாதவங்க யாருமே இல்லை. கிறிஸ்டியனா இருக்கட்டும், இல்லை முஸ்லீமா இருக்கட்டும், யார் வேணும்னாலும் இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய அரசியல்வாதிங்க எல்லாமே ஜாதகம் பார்த்து தான், டைம் பார்த்து தான் ஒரு இடத்துக்கு போவாங்க. இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் வெளியில வரும்போது தான் இந்துக்களுக்கு ஒரு வேஷம், முஸ்லீம்ஸுக்கு ஒரு வேஷம், கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு வேஷம் போட்டு இது இன்னைக்கு அரசியல்வாதிகளோட அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தமிழக மக்களை முட்டாளாக்குறதுக்காக ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எப்பப்ப பேசணும், எப்ப இந்து மதத்துக்கு எதிராக பேசணும், எப்ப இதெல்லாம் அவங்க கை வந்த கலை. இந்துக்களுக்கு ஆதரவானா அப்பவே வேல் எடுத்து பழனிக்கு பாத யாத்திரை கூட போவாங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முருகன் மாநாட்டுல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்ன அந்த திமுக காரங்க மாதிரி தான் இவங்களும் எல்லாமே இன்னைக்கு திமுக எப்படி ஒரு அரசியல், எப்படி இவர் சொல்றாரு ஃபயரா இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஃபயரா வந்துட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். இதை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது தமிழக மக்கள் என்னைக்குமே இதெல்லாம் தாண்டி வெளியே வருவாங்களா அப்படிங்கிற, அதாவது இதெல்லாம் தாண்டி இந்த அரசியல் தாண்டி கொஞ்சம் சிந்திக்கிற அளவு. ஏன்னா நேற்று கொடைக்கானல்ல இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்கள், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது 10,000 கூட கையிருப்பு இல்லை அப்படின்னு சொன்னவர், ஆனா இன்னைக்கு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறாரு, ஷூட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, சாரி,
நேற்று கொடைக்கானல்ல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறாரு. என்னைக்குமே திமுக காரங்க ஷூட்டிங் மாதிரி தான் நம்ம அதை கவனிக்கணும். ஆனா அந்த இடத்துல வந்து நிறைய பாடிகார்டு பின்னாடி எல்லாம் மக்கள் வரிப்பணத்துல நினைச்சு பாருங்க எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இங்க அப்படிதானே எல்லாம் சைக்கிள் ஓட்டுறது பெரிய விஷயமா தானே பாக்குறாங்க. விஜய் கோயிலுக்கு போயிட்டாருன்னா அது ஒரு பெரிய அதிசயமா தானே இங்க காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு திமுக காரங்க வந்து ஒரு இடத்துல நிறைய இடத்துல வந்து ஓட்டு போடலைன்ட்டு வாட்டர் தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாத்த நாங்கள் போட்ட தண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாம் உடைச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பற்றி யாருமே மீடியாவில் பேச மாட்டாங்க. இன்னும் மீடியாவில் இப்போ பேசுகிறாங்க. நிறைய வந்து நிறைய ஓட்டெல்லாம் விஜய்க்கு பிரிஞ்சிருக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது ஏன்னா இந்த தோல்வியை ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ பார்த்து மத்திய பாஜக வந்து ஓட்டு மிஷினில் கை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். இந்த ஜேம்ஸ் வசந்த் இந்த மாதிரி நிறைய பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் உட்காந்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஏதோ வரலாறு காணாத ஒரு தோல்வியை தான் இன்னைக்கு திமுக நம்ம 2026 தேர்தலுக்கு அப்புறம் சந்திக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இல்லைன்னா இந்த அளவுக்கு கதற மாட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஏடிஎம்கே எல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு கூட எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தோட தான் இருக்கும். திமுகல எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லை. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா அதாவது திமுக அதாவது தொடர்ந்து 3 முறை எல்லாம் எம்ஜிஆர் எல்லாம் இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதா எல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ திமுக என்னைக்குமே கண்டினியூஸா வந்ததில்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதே அவங்களோட ஓட்டு சதவீதத்தை எல்லாம் பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். நீங்க பார்த்துருந்தேன்னா அதே ஏடிஎம்கேல பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கு. அவங்களோட டெட் ஆப்போசிட்டே தான் இருக்கு. நல்ல ஒரு மக்கள் செல்வாக்கு எல்லாமே இருந்துட்டு இருக்குது நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் தாண்டி வந்து மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் வேணுங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஓட்டு மிஷின் தப்பு, இல்லை விஜய்க்கு போட்டாங்க. இதெல்லாம் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக காரங்க வந்து இதுக்கு முன்னாடி 2021 எல்லாம் ஜெயிச்சாங்க. அப்பெல்லாம் அந்த இளைஞர்கள் ஓட்டு எல்லாம் இனிச்சுதான்னு நம்ம கேட்கணும். இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. அதுக்காக விஜய்க்கு போட்டிருக்காங்களே ஒழிய, ஏன் விஜய் அவர்கள் மாற்று கருத்து நிறைய இருக்குதா? விஜய் அவர்கள் வந்தா அதாவது பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை, ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனாலும் கூட விஜய் அவர்கள் வாக்கு இருக்கே, ஏதோ ஒரு 10 சீட்டு 5 சீட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டான்னா கண்டிப்பா ஒரு அரசியல்வாதின்னு தான் நம்ம ஏத்துக்கணும். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்ப மக்கள் அதாவது ஜனநாயகத்துல வந்து மக்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப இதெல்லாம் வந்து திமுக வந்து என்னைக்குமே அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வளரும். ஆர்பி ராஜா எல்லாம் வளர்ற ஒரு அரசியல்வாதி தான். மினிஸ்டர் கதறாருன்னா எப்படி மக்கள் இன்னைக்கு நினைச்சு பாருங்க. மக்கள் அவங்கள என்ன யோசிப்பாங்கன்னு. திமுகவுக்கு வந்து உண்மையிலேயே வரலாறு காணாத இது வரைக்கும் இல்லாத ஒரு தோல்வி வந்து கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து இதெல்லாம் திமுக விஜய் அவர்கள் இவங்க எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா எல்லாம் அவங்க என்ன ஒரு ஃபார்முலா எடுத்துட்டு வர்றாங்களோ அதே தான் விஜய் எடுத்துட்டு வர்றாரு. பப்ளிசிட்டி, ஷூட்டிங்கு இது எல்லாம் தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனையை மறைக்கணும்னா ஒரு அதை டைவெர்ட் பண்றது. திமுகவுக்கு அதுதானே மெயின். அதாவது இப்போ நிதி தரலம்பாங்க, மத்திய பாஜகம்பாங்க, ஏதாவது இவிஎம் மிஷின் சொல்லுவாங்க, இருமொழி கொள்கை அப்படின்னு இந்தி எதிர்ப்பும்பாங்க. இதுதான் இவங்களுக்கு வந்து அவங்க குற்றத்தை மறைக்கணும்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் விட இன்னைக்கு வந்து ஊடகம் எல்லாம் திமுகவுக்கு முழு நேரம் முட்டு கொடுக்கறதுலேயே பாதி இருந்துட்டு இருக்காங்க. எப்போ உண்மையை பேசுவாங்கன்னு தான். ஆனா எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா அதிமுக நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் கூட திமுகவுக்கு தான் அவங்க ஆதரவா இருப்பாங்க. எல்லாம் ஏன்னா அவங்களோட கட்டமைப்பு இங்க அப்படிதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் உடைக்கிற மாதிரி இன்னைக்கு இணையதளத்துல வந்து யூடியூப் நிறைய வந்துருச்சு, இன்ஸ்டாகிராமு வச்சு வெளுத்து வாங்குறாங்க. இன்னைக்கு தாவேக ரசிகர்கள் கூட்டம் யாருமே அவங்களால எதிர்கொள்ளவே முடியாது. இந்த அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது டிவிகே விஜய் அவர்கள் ஒரு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன நாள்ல இருந்து திமுக காரங்க என்னைக்குமே விஜய் தான் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஏன் எதிர்க்கணும்? உளவுத்துறை வந்து ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாம் நிறைய பட்டியலின மக்கள் எல்லாமே ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போகுன்னு. திருமாவளவன் அவர்கள் எல்லாம் நாளைக்கு எதிர்காலங்கிறது இருக்குமா இல்லையாங்கிறது சந்தேகம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் திமுக காரராகவே மாறிட்டாரு. எங்க அவரு தன்னோட கட்சியை வளர்த்தாரு.
ஏதோ ஒரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்கிறேன்னு ட்ரை பண்ணாரு. அப்பவும் அவரு நிக்க முடியல. வேற மாதிரி களம் இருந்துருச்சு. அவரு விட்டு கொடுத்துட்டாரு. ஆனா இதெல்லாம் நல்லதுக்கு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா திமுகங்கிற ஒரு கட்சி, திமுக கூட்டணி கட்சி வந்து இனி வந்து 3வது பிளேஸுக்கு தான் கண்டிப்பா போகும். இனி அவங்க வரணும்னா குறைஞ்சது 10, 20 வருஷம் ஆகுங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தமான செய்தி. மனிதா